கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் and with the presence of the Holy Spirit உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். we are so glad today. அதே வண்ணமாக Like the same manner உங்களோடும் with you, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த அவருடைய பிரசன்னமும் the presence of the Holy Spirit நிறைந்ததாக filled with you. உங்கள் வாழ்விலே முழுமையாக இருக்க விரும்புகிற ஆவியானவராய் இருக்கின்றார். He is the one He wants to have fully. நம்மை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். We should surrender fully to God. ஏனென்றால் நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய பராக்கிரமத்தினாலோ எதுவும் செய்ய முடியாது சொல்லி வேதம் சொல்கிறது. Bible says very clearly that not by our strength or by our might we can do anything. அவருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று பார்க்கிறோம். By His Spirit we can do everything. இந்த ஆவியானவர் யார்? Who is the Spirit? ஆதியிலேயே இந்த உலகத்தை உண்டாக்கின போதே In the beginning of the creation of the world itself, அவரை குறித்து சொல்லப்படுகிறது. and it has been mentioned about Him. அவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார் என்று சொல்லி பார்க்கிறோம். He was been moving in the waters, he said. தேவன் ஆவியாக அசைவாடினபடியினாலே Spirit of God has been moving like a spirit. ஒழுங்கற்ற பூமியும் வெறுமையான பூமியும் ஒழுங்காயும் மகிமையாயும் மாறினது. Formless and uncreated world has been made perfect by the Holy Spirit. காரணம் ஆவியானவர். Reason, Spirit of God. அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட Like the same manner, தேவ ஆவியானவர் மிக அவசியமாக இருக்கிறார். God's Spirit is very important in our life. நேற்று நாம் பார்த்த வண்ணமாக As we meditated on yesterday, பேதுரு எழுந்து நிமிர்ந்தார் என்று பார்த்தோம், நின்றார் என்று பார்த்தோம். Peter stood up for God. We seen எழும்பினார் தேவனுக்காக. he stood up for God. நாமும் எழும்ப வேண்டும். We should also stood up for God. எழுவதற்கான வேறு வழி என்ன? What is the ways to stood up? அப்போஸ்தலர் 2:4 Acts chapter 2 verse 4. அவர் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். And they were all filled with the Holy Ghost and began to speak with other tongues as the Spirit gave them utterance. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு And they were filled with the Holy Ghost. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட Today we can see from எல்லாரை விட நமக்குள்ளே பரிசுத்த ஆவியினர் மிக அவசியமாக இருக்கிறார். above of every people we need Holy Spirit in our life. ஏனென்றால் பவுல் சொல்கிறார், The reason Paul is saying, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவி நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லி, and Paul is mentioning that whoever led by the Spirit of God, they are the sons of God. அதனால் நாம் யாவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் அவசியமாக இருக்கிறார். On that reason only I'm saying Holy Spirit is very important in our life. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த ஆவியானவர் குறித்து ஆழமான காரியங்கள் வெளிப்படாதபடி இருக்கிறது. Today when you look at the Christian people and Christian background, the importance of Holy Spirit has not been preached properly. ஆவியானவரை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருக்கிறோம். We are not able to accept the Holy Spirit. ஏனென்றால் தேவனை ஒரு வடிவத்தில் சொரூபத்தில் பார்க்க யோசிக்கிறோம். We are looking at a God as an idol. தேவனை வடிவத்தில் பார்க்க முடியாது. We cannot see God in a form, சொரூபத்தில் பார்க்க முடியாது. and we cannot able to see Him as an idol. மாம்சமாய் இருந்தபோது இயேசுவை உலகம் பார்த்தது அன்றைக்கு. When Jesus was in a flesh, they looked at Him in the earth. அவர் வாழ்ந்த ஊரிலே அந்த நாட்டிலே பார்த்தார்கள். The specified place people have looked at Jesus. இன்றைக்கு அவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், Today when we want to see Jesus in our life, அவரை உணர வேண்டும் என்று சொன்னால், we want to know Him. நமக்குள் பரிசுத்தருடைய பிரசன்னம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. The Holy Spirit's presence is very important in these அந்த days. ஆவியானவர் நிரப்புதல் இல்லாவிட்டால் Without the filled of the Holy Spirit, பார்க்கவே முடியாது, no one can able to see. உணரவே முடியாது. No one can able to understand. மாம்சத்தில் இருந்த போது கூட சீஷர்கள் பார்த்தார்கள். When they were in the flesh, they looked at Jesus, ஆனால் முழுமையான தெளிவு இல்லாமல் இருந்தார்கள். but they don't have an understanding properly. தோற்றார்கள், They failed, பயந்தார்கள், they feared, ஓடினார்கள், they ran away, கலங்கினார்கள். they get feared. அதற்கு பின்னால் After that, ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிற்பாடு when they were filled with the Holy Spirit, அவர்கள் எழும்பினார்கள். they stood up. அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட Like the same manner in our life, ஆவியினாலே நிரப்பப்படுகிற அனுபவம் வேண்டும். we should have an experience of the Holy Spirit filling our hearts. ஏதோ ஒரு குறித்த நேரத்துக்கு மாத்திரம் அவரை தேடுவதல்ல. Not only seeking for a particular time. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது ஒரு நிறைவு இல்லாதபடிதான் அந்த ஜனங்கள் இருந்தார்கள். When you look at the Old Testament, many people have witnessed improper alignment. ஆனால் இன்றைக்கோ, But right now, தேவன் தெளிவாக ஆவியை அனுப்பிவிட்டார். God has promised and sent His Holy Spirit on us. அதை அவர்கள் மேல் வீட்டிலே பெற்றுக்கொண்டார்கள். They received that Spirit in the upper room. தேவ கிருபையினாலே கடந்த ஆண்டிலே
இஸ்ரவேல் போகும்படியாய் தேவன் கிருபை செய்தார். By the grace of God, God has graciously blessed me to go to the land of Israel. அந்த இடத்தில் போய் அந்த மேல் வீட்டிலே போய் பார்க்கும்படியான ஒரு தயவை கர்த்தர் கொடுத்தார். God has blessed me to have a look at the upper room. அதுபோல் Like the same நம் வாழ்க்கையிலே in our life, தேவ ஆவி நிரம்ப வேண்டும். we should be filled by the Holy Spirit. நிரம்பினால்தான் By filling of the Holy Spirit, என்னை தேவன் எதற்காக அழைத்தார் என்பதை அறிய முடியும். after that only we can able to understand God's plan in our life. நிரம்பினால்தான் After the filling of the Holy Spirit, எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். I can able to understand what is the relationship between me and God. நிரப்பப்பட்டார்கள். They are being filled. அவர்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் வந்தது. They seen a change in their life. நிரப்பப்பட்டார்கள். They have been filled. அவளை கண்ட ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். People looked at him, were அதுபோல் astonished. இன்றைக்கு So likewise, today, ஆவியானவரை Holy Spirit is, முழுமை ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்க வேண்டும். we should completely accept him. Pray for தேவன் that. வரும்படியாக நம் வாழ்க்கை ஒப்புக் கொடுக்க வேண்டும். We should accept God should come. தேவனை ஆவியானவராக 100% நம்ப வேண்டும். We should completely trust God is spirit. நமக்குள் தேவன் ஆவியா இருப்பதாக நம்பினால்தான் Only by believing God's spirit is in us. எந்த உருவத்தின் மூலமாய் நம்ம நம்பிக்கையை நாம் சாரக்கூடாது. We should never depend on any idol. எந்த சொரூபத்தையும் பார்த்து நாம் வணங்கக்கூடாது. We should not bow down or worship to any idol. தேவன் ஆவியாக Our God is spirit. நமக்குள்ளே இருக்கிறார் என்று He is inside of us. உள்ளான இருதயம் Our hearts தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். will praise God for that. கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். We should continuously ask. என்னை மாற்ற வேண்டும் என்று கேட்க வேண்டும். Ask God to change. என்னை உருவாக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். Ask God to build our life. எனக்கு இருக்கிற தன்மையெல்லாம் விலக வேண்டும் என்று கேட்க வேண்டும். All the characters should தொடர்ந்து அவரோடு பழகி கொண்டே இருக்க வேண்டும். continually have fellowship. அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். Look at him continually. அவரை சார்ந்தே வாழ வேண்டும். We should have a dependence on him. உம்மை தவிர வேறு வழிகள் என்று சொல்ல வேண்டும். Saying that I don't have anything that than you. இதுதான் நிரப்புதலுக்குரிய அடையாளமாய் இருக்கிறது. This is the nature of the filling of the Holy Spirit. நிரப்பப்பட Let us be filled. வாழ்க்கை ஒப்பு கொடுப்போமா? We'll surrender our life to ஆவியான தேவனே, Holy Spirit of என்னை God. நிரப்பும் ஐயா. Fill us, Lord. நாவினால் என்னை முழுமை நிரப்புவீராக. Fill us by your Spirit. சங்கீதக்காரன் சொல்வது போல As the psalmist என் says, பாத்திரம் நிரம்பி வழுவது என்று சொல்வது போல my cup will overflow. எப்போதும் என் சிந்தை இருக்கட்டும். Always we look at you. எப்போதும் திட்டம் இருக்கட்டும். Always we look at your எப்போதும் plans. நோக்கத்தை நடத்தும்படியான அந்த எனக்குள் அந்த எண்ணம் இருக்கட்டும். Always I have a thinking of your plans. ரீபால ஷபல துருபியா. Oh, we thank you for that, Lord. அப்படியே நடத்துங்க. Do it in the same way. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.